ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தாவேகா தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்துல அடுத்தடுத்து அதிரடி திட்டங்களை செயல்படுத்த போறாரு. தாவேகா கட்சியை பலப்படுத்துறதுக்காக தளபதி என்னென்ன அதிரடி திட்டங்களை கொண்டு வர போறாரு வாங்க பார்க்கலாம். தாவேகா கட்சியில மகளிர் அணி, தொழில்நுட்ப அணி, வக்கீல்கள் அணின்னு பல பிரிவுகள்ல உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. அதே மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தாவேகாவுல நிர்வாகிகளாகவும் உறுப்பினர்களாகவும் இருக்காங்க. தாவேகா கட்சியில இருக்கிற தொழிலாளர்களுக்காக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்காகவும் தாவேகா கட்சி சார்பா ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்க போறாரு தாவேகா தலைவர் விஜய். வர தை மாசம், அதாவது பொங்கலுக்கு பிறகு தாவேகா கட்சி சார்பா தொழிற்சங்கம் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொழிற்சங்கம் தொடங்குறதுக்கான வேலைகள் கடந்த 4 மாசமாவே நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலோட தொழிற்சங்கம் தொடங்குறதுக்கான தகவலும் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அவங்க கட்சி சார்பா ஒரு தொழிற்சங்கத்தை வச்சிருக்காங்க. இப்ப தாவேகா கட்சியும் தொழிற்சங்கத்தை தொடங்க போறாங்க. அது மூலமா தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தாவேகா தொழிற்சங்கம் அவங்களுக்காக குரல் கொடுக்கும். அண்ட் அடுத்து தளபதி அதிரடியா என்ன பண்ண போறாருன்னா, வர மார்ச் மாசத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதிகள்லயும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. இந்த சுற்றுப்பயணம் மூலமா ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற பொதுமக்களை தளபதி நேரடியா சந்திக்க போறாரு. பொதுவா மத்த கட்சிங்க தளபதி மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் நேரடியா மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட குற்றச்சாட்டுக்கு பதிலடியா T69 ஷூட்டிங் முடிஞ்ச கையோட தளபதி அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையும் நேரடியா சந்திக்க போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இந்த அதிரடி அரசியல் பயணத்தை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.